இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு சொந்தமான வீட்டை ஏலம் விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிருந்தாங்க. இந்த விஷயம் எனக்கு தெரியக்கூடாதுன்னு அவங்க என்னென்னமோ பிளான் பண்ணாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துல அந்த உண்மைகளை நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு அந்த ஏலத்தை எப்படி தடுக்கிறதுன்னு தெரியாம நான் தவிச்சு போய் நின்னுட்டு இருந்தேன். எப்படியாவது அந்த வீடு ஏலத்துல போக கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த வீட்டை ஏலத்துல எடுக்கிறதுக்கு என்கிட்ட அவ்வளவு பணமும் இல்ல. அதனால்தான் ஒரு ட்ரஸ்டியோட பணத்தை ஒருத்தர் கையாடல் பண்ணிருக்காருன்னு அவர்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து கொடுக்கறதுக்காக ஒருத்தவங்களை ஏற்பாடு பண்ணி அவங்க மூலமா நான் உங்ககிட்ட உதவி கேட்டேன். நீங்களும் நான் சொன்னத உண்மைன்னு நினைச்சு அன்னைக்கு இன்கம் டாக்ஸ் ரைடுக்கு தவக்கல கூட ஒரு போலீஸா நீங்களும் போனீங்க. பவானி வீட்ல இருந்து எடுத்த பணத்தை வச்சுதான் நான் உங்க வீட்டை ஏலத்துல எடுத்தேன். அத கையோட உங்க பேர்ல ரெஜிஸ்டரும் பண்ணிட்டேன். பவானி வீட்ல இருந்து பவானி கிட்ட இருந்து எடுத்த பணம் திரும்பவும் பவானி கிட்டே போயிடக்கூடாதுன்னு ஒரு கோணி மூட்டைக்குள்ள வச்சு பவானியை ஏமாத்தி அந்த பணத்தை உங்க பேர்ல உங்களுக்கு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி டெபாசிட் பண்ணிட்டேன். உங்களுக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நான் ரொம்ப போராடினேன். ஆனா பவானி வீட்டுக்குள்ள வந்து துரைய நான் கொன்னுட்டேன்னு என்ன அரெஸ்ட் பண்ணப்பதான் பவானியோட முழு சுயரூபத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க உங்க சொத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தேன். துரைய அவங்க கொலை பண்ண துரத்துனப்போ கிடைச்ச வீடியோவை நான் உங்களோட ஆபீஸ்ல கூட உங்க கேபின்ல இருந்து எடுத்தேன். என்ன சொல்றீங்க பாரதி? என்னோட கேபின்ல இருந்தா? ஆமா அதே. அந்த லேப்டாப்ல அந்த வீடியோ இருக்கிறத மித்ரா தெரிஞ்சுக்கிட்டு தான் அது என் கையில கிடைக்க கூடாதுன்னு அன்னைக்கு நான் ஆபீஸ்க்குள்ள இருக்கிறப்போ ஒட்டுமொத்த ஆபீஸையே எரிச்சா. அந்த லேப்டாப் ஒரு என்ஆர்ஐயோடது. அவங்க ஃபண்டுக்காக எடுத்து கொடுத்த ஃபைல்லாம் அதுல தான் இருந்துச்சு. அப்படின்னா அன்னைக்கு ஆபீஸ் எரிஞ்சு போனதுக்கு பின்னால இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கா? ஆமா அதே. எரிஞ்சு போன லேப்டாப்ப நான் சரி பண்ணதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆதாரத்தை என்கிட்ட வாங்கறதுக்காக தமிழ கடத்தி வச்சதும் அவங்கதான். ஒழுங்கு மரியாதையா ஆதாரத்தை கொடுத்துட்டு தமிழ திரும்பவும் கூட்டிட்டு போய்க்கோன்னு சொன்னாங்க. நான் அந்த ஆதாரத்தை கொடுத்துட்டேன். உங்க கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக நான் எவ்வளவோ போராடினேன். அப்பதான் துரை உயிரோடு இருக்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. அவங்க மேல இருக்கிற குற்றங்களை நிரூபிக்க எனக்கு துரையோட உதவி தேவைப்பட்டுச்சு. நான் துரைய தேடிட்டு இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பிளான் பண்ணி ஹோட்டலுக்கு வர வச்சு என் மேல கேவலமான பழிய போட பார்த்தாங்க. ஆனா கடைசியில நீங்களே வந்து என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்க. உங்க சித்தி நல்லவங்க இல்லாதே. நீங்க அவங்கள அம்மா மாதிரி பாத்தீங்க. ஆனா அவங்க உங்க சொத்துக்காக தான் உங்களை சுத்தி ஒரு சதி வலைய பின்னிருக்காங்க.